திருவாரூர் தொகுதியில் திமுக தலைவர் கருணாநிதி போட்டியிடுகிறார். அந்த வகையில் அந்த தொகுதியும் நட்சத்திர அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. இதுகுறித்து விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், திமுக தலைவர் கருணாநிதி மீண்டும் திருவாரூர் தொகுதியில போட்டியிடுறார். அந்த தொகுதியில கருணாநிதி அவர்களை எதிர்த்து களமிறங்கும் மற்ற கட்சிகளோட வேட்பாளர்கள் யார் யார்? அவர்களோட பின்னணி என்ன? தம்பி தமிழகன் இப்ப திருவாரூரை பொறுத்தளவுக்கு இந்த 2016 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் திமுக தலைவர் கருணாநிதி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து இந்த அதிமுக சார்பில் ஏஎன்ஆர் பன்னீர்செல்வம் என்பவர் போட்டியிடுகிறார். இவர் திருவாரூர் அதிமுக தேர்தல் கழக செயலாளராகவும் இருக்கிறார் தற்போது. இதே போன்று மக்கள் நல கூட்டணி தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் இங்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாசிலாமணி என்பவர் போட்டியிடுகிறார். அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ரங்கதாஸ் என்பவரும், நாம் தமிழர் கட்சி சார்பில் தென்றல் சந்திரசேகர் என்பவரும் இந்த பகுதியில் போட்டியிடுகின்றார். இதே போல பாமக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சிவகுமார் என்பவர் திமுக தலைவர் கருணாநிதி எதிர்த்து போட்டியிடுகிறார். தம்பி தமிழகன். ராஜசேகர், திருவாரூர் தொகுதியில இதுக்கு முன்பு வெற்றி பெற்றவர்கள் எந்த கட்சியினர்? எத்தனை முறை அவர்கள் வெற்றி பெற்று திருவாரூர் தொகுதியில் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினரா? திவ்யா, இப்ப 1974 அப்புறம் நடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் 5 முறை திமுகவும் 4 முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக ஒரு முறை கூட வெற்றி பெற்றதில்லை. தேர்தல் நிலவரப்படி பாத்தீங்கன்னா 1977 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தாலை கருணாநிதி திமுகவை சேர்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 1980 மற்றும் 84 தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த செல்லமுத்து என்பவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இதே போன்று 1989, 91 ஆண்டுகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்த தம்புசாமி என்பவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். இதே போன்று 1996, 2001 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை சேர்ந்த அசோகனும், 2006 ஆண்டு திமுகவை சேர்ந்த மதிவாணனும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கடந்த 2011 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதி 12வது முறையாக தேர்தலில் போட்டியிட்டு திருவாரூர் முதல் முறையாக வெற்றி பெற்றார். தற்போது 2016 ஆண்டு திமுக தலைவர் 13வது முறையாகவும் திருவாரூரில் 2வது முறையாகவும் போட்டியிடுகிறார்.